ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிராகன் எறா என் பையன் வாங்கிட்டு வந்தாரு. சரி எறா வச்சுட்டு நம்ம ஒரு கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த டிஷ்ஷு நினச்சிட்டு இருந்தேன். நான் 2 எறா எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் உடைச்ச கடலையை தூள் பண்ணி இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக, கட்டி இல்லாமல். இது கூட 2 முட்டை உடைச்சி நான் ஊற்ற போகிறேன். முட்டை உடைச்சி ஊற்ற சொல்ல உடைச்ச கடல தூள் உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகக்கூடாதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் நம்ம போட போகிறோம். மசாலாலாம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கை வெங்காயம் நல்ல பொடியை கலந்து நீங்கள் நல்லா அடித்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல். கூட நம்ம அரைச்சி வச்ச எறாவை இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எறா கோலா உருண்டை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சுட சுட சாப்பிட சொல்ல வேற மாதிரி தான் டேஸ்ட்டு. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழி பணியாரம் கல் இருந்ததுன்னா அதுலேயும் ஊற்றலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி நீங்கள் அதுலேயே வைக்கலாம், இல்லைன்னா ஹேர் ஃப்ரையர்னா நீங்கள் அதுலேயே வைக்கலாம். இப்போது எறா கண்டிப்பாக போட்டே ஆகணுமா அப்படின்னா தேவையில்லை. அன்னைக்கு வீட்டில் இருந்ததுன்றதுனால நான் போட்டேன். வெறும் உடைச்ச கடல, முட்டை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அடித்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கொடுக்க சொல்ல ஒல்லியாக இருக்கிற பசங்க கண்டிப்பாக ஒரே மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா சதை பிடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க இது. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்தால் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. கூட நல்லா ஊற வச்ச மூக்கடலை, கருப்பு மூக்கடலை பார்த்தீங்களா, அது ஒரு ஒரு அரை கை ஊற வச்சுட்டு அதை பச்சையாகவே அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு இது நல்ல ஒரு கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களாம் மூக்கடலை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருந்ததுங்க. எறா போட்டு செஞ்சதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லஞ்ச் டப்பாக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம், பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கூட நீங்கள் க்ரீன் சட்னி இல்லை எதுவுமே வேணாம், அப்படியே சுட சுட அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் போடுங்க.